வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம டுட்டோரியல் வீடியோ தான் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ரூ மெத்தடோட Part-4 CMLLன்னு சொல்லுவாங்க, அதோட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஆல் கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நண்பர்களே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CMLL பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். CMLL நம்ம 2 ஸ்டெப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கார்னர் ஓரியன்டேஷன் அண்ட் கார்னர் பெர்முட்டேஷன். நீங்கள் இன்னும் நம்ம எந்த டுட்டோரியல் பார்க்கணும்னா ரூ மெத்தடில் நீங்கள் எந்த டுட்டோரியல் பார்க்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் Part-1 to Part-3 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு புரியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து 3x2 பிளாக் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 3x2 பிளாக் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து CMLLன்னு சொல்லுவாங்க. ஸோ CMLLன்னா பார்க்கலாம் நண்பர்களே. இதில் எப்படி இருக்குன்னா வந்து 3x2 பிளாக் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் இந்த செகண்ட் ஸ்டெப்பும் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். தேர்ட் ஸ்டெப்பான வந்து அதாவது Part-4, ஆனால் இதில் வந்து தேர்ட் ஸ்டெப்பானது வந்து என்ன பண்ணால் வந்து எல்லா எல்லோ கார்னர்ஸும் ஓரியன்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு குயிக் ஆன்சர் காட்டுறேன். ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதில் சென்டர்ஸ் பற்றி பார்க்காதீங்க, நம்ம இந்த 4 கார்னர் பற்றி பாருங்கள். இந்த 4 கார்னர் சேர்த்து ப்ளஸ் அந்த ஹெட்லைட்ஸ் எல்லாம் நம்ம வர மாதிரி பண்ணுவோம். இதுதான் நம்ம 4th ஸ்டெப். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு வந்து இதில் வந்து 3x3 C4 மெத்தடில் OLL தெரிஞ்சுன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். OLL ஃபுல்லாலாம் வேணாம், ஒன்லி 2 லுக் OLL தான். நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா வந்து கார்னர் ஓரியன்டேஷன், அதாவது 4 கார்னர் நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த 4 கார்னர் சேர்க்குறதுக்கு நீங்கள் வந்து OLLன்னு தனியாக கற்றுக்கணும். அதில் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த OLL கற்றுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் OLL கற்றுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஓர் அல்காரிதம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது என்னன்னா வந்து இதை வந்து நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, RU R'U RU2 R'U. ஸோ இதான் நம்மளுடைய அந்த அல்காரிதம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா வந்து இப்போ நீங்கள் சென்டர்ஸ் எல்லாமே மறந்துடுங்களேன். ஸோ இந்த நடு லேயர் ஃபுல்லாகவே மறந்துடுங்க, ப்ளஸ் இந்த 4 எட்ஜஸும் மறந்துடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது என்னென்னா வந்து இது 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 ஸோ இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கார்னர் சேர்கிற மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஸோ மேபி உங்களுக்கு 2 மேக்ஸிமம் சேர்ந்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு 1 தான் சேர்ந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு குட் கேஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வந்து இதை தூக்கி நீங்கள் லெஃப்ட்டில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அல்காரிதம் சொல்கிறேன். அது என்னென்னா RU R'U RU2 R'. ஸோ இதுதான் நம்மள இந்த அல்காரிதம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு 1 கிடச்சிருந்துன்னா இதை தூக்கி நீங்கள் லெஃப்ட்டில் போட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த அல்காரிதம் போடுங்க, RU R'U RU2 R'. ஸோ இப்போ நீங்கள் திரும்பி போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகலைன்னா இப்போ திரும்பி உங்களுக்கு 1 தான் இருக்கணும். ஸோ அந்த 1 தூக்கி திரும்பி லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு திரும்பி அந்த அல்காரிதம் போடுங்க. ஸோ RU R'U RU2 R'. ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் சேர்ந்துருக்கணும். அப்படி சேராமல் இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2 இப்படி சால்வ் ஆகிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து ஏதாவது இப்போ உங்களுக்கு இப்படி 2 சால்வ் ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் இதில் 2 சால்வ் இருக்குன்னு வைங்க, இதை தூக்கி இந்த 2 தூக்கி ஒன்று உங்கள் ஃப்ரண்ட்லேயோ இந்த மாதிரி கேஸில் உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு கேஸ் இருக்குது, அது எப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் இருக்குது. அதாவது 1 இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டைகனலாக இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லைனா 1 தான் இருக்கும். ஸோ இந்த 3 கேஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 கேஸ் வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ டைகனலாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டைகனலை தூக்கி உங்கள் ரைட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைட்டில் வச்சுக்கிட்டு
அதாவது ஏதாவது ஒரு பீஸை தூக்கி ரைட்டில் வச்சுக்கிட்டு திரும்பி அந்த ஒரு தடவை அந்த அல்காரிதம் போடுங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே சேராமல் இருக்கலாம், திரும்பி ஒரு அல்காரிதம் போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1 சேர்ந்துருக்கும். அந்த 1 தூக்கி நம்ம லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு திரும்பி அந்த அல்காரிதம் போடுங்க. உங்களுக்கு வந்து கியூப் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கேஸ் என்னென்னா வந்து உங்களுக்கு இப்படி இருக்கலாம். ஒரு இந்த சென்டென்ஸ்லாம் மறந்துடுங்க. உங்களுக்கு வந்து 2 மட்டும் சால்வ் ஆகிருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணால் இப்போ இது அதே தான், ஏதாவது ஒன்று தூக்கி நம்ம ரைட்டில் வச்சுக்கிட்டு, நீ 2மே வைக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது, ஏதாவது ஒன்று தூக்கி ரைட்டில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம அந்த அல்காரிதம் போடணும். ஏதாவது இப்போ 1 சால்வ் ஆகிருக்குது, இதை தூக்கி நம்ம லெஃப்ட்டில் வச்சுட்டு 1 டைப் போடணும். இப்படி சால்வ் பண்ணால் திரும்பி அது 1 இருக்குது, இதை ஒரு லெஃப்ட்டில் தூக்கி நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இப்படி போட்டால் அவங்களுக்கு சேர்ந்துடும். இதில் வந்து இன்னொரு கேஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து இப்போ இது எந்த கார்னருமே சேரல. ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணால் வந்து ஃபஸ்ட் 1 டைம் போடணும். 1 டைம் போட்டு உங்களுக்கு 2 இல்லை 1 வரும். அப்படி 2 வந்ததுன்னா இந்த கேஸில் வந்து நம்ம இது 1 தூக்கி ரைட்டில் வச்சுக்கணும். ஏதாவது 1 தூக்கி ரைட்டில் வச்சுப்போம். இப்போ வந்து அந்த அல்காரிதம் போடுங்க. இப்போ எதுவுமே சேர்ந்துருக்காது, திரும்பி அந்த அல்காரிதம் போடுங்க. இப்போ 1 வந்துடும். ஸோ இதை 1 தூக்கி நம்ம லெஃப்ட்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த அல்காரிதம் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம அந்த கேசஸ்லாம் இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு அல்காரிதம் வச்சு இந்த கார்னர்ஸ் எல்லாமே பர்மியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் வந்து நம்ம ஹெட்லைட்ஸ் தேடணும். ஹெட்லைட்ஸ் தான் ஒன்றும் இல்லை, இதை பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஆரஞ்சு தான் இங்கேயும் ஆரஞ்சு இருக்கணும். சப்போஸ் இங்கே ப்ளூ இருந்தால் இங்கேயும் ப்ளூ இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே ரெட்டில் பாருங்களேன், இங்கே ரெட் இருந்தால் இது ரெட் இருக்குது. ஸோ இதான் நம்ம ஹெட்லைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது எங்கேயுமே இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹெட்லைட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதை தூக்கி நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. அதை பேக்கில் வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற அல்காரிதம் போடுங்க. ஸோ அது ஒரே ஒரு அல்காரிதம் தான், R'(F R'(B2 R'(F'(R')B2 R2. ஸோ இதான் அந்த அல்காரிதம். ஸோ இது எப்படின்னா வந்து RF R'(B2 RF'(R')B2 R2. ஸோ இந்த அல்காரிதம் வந்து நீங்கள் 2x2ல வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே அல்காரிதம் தான் இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு 2x2 தெரியலனா தான் இந்த அல்காரிதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். R'(F R'). ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் ஃபஸ்ட்டு தூக்கி நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம R'(F R')B2 RF'(R')B2 R2. ஸோ இதான் அந்த அல்காரிதம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இப்படி சேர்ந்துடும். இதில் இன்னொரு கேஸ் இருக்குது. என்னென்னா வந்து உங்களுக்கு எந்த ஹெட்லைட்ஸுமே வராமல் இருக்கும். ஸோ இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ரெட் இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது, இங்கே வந்து ரெட் இருக்குது. ஸோ இதில் எந்த ஹெட்லைட்ஸுமே வரல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளே ஒரு ஹெட்லைட்ஸ் மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த இதுவுமே சேராமல் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அந்த அல்காரிதம் போடுறோம். அந்த அல்காரிதம் போட்டோடனே இப்போ ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கும் ஒரு ஹெட்லைட். ஸோ இந்த ஹெட்லைட், ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் தூக்கி நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டு திரும்பி அந்த அல்காரிதம் போடுறோம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 எட்ஜஸுமே கரெக்டாக ஓரியன்ட் ஆகி கரெக்டாக பர்மியூட்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பு பேர் வந்து CMLLன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் நம்மளே. இப்போ உங்களுக்கு வந்து சரியாக புரியலனா ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கையும் செகண்ட் பிளாக்கையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து CMLL, அதாவது கார்னர் ஓரியன்டேஷன் அண்ட் கார்னர் பெர்மியூட்டேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னர் ஓரியன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுனாலே இது இப்போ நம்ம வந்து இது 2 ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இதை தூக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கார்னர் ரைட்டில் வைக்கணும். ரைட்டில் வச்சுட்டு அந்த அல்காரிதம் போடுறோம். RU RU2 R'. ஸோ இதால் அந்த அல்காரிதம் போடுறோம். வரலையா, அதே இடத்துல வச்சுக்கிட்டு திரும்பி போடுறோம். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று சேர்ந்துருக்கும். அதை தூக்கி நம்ம லெஃப்ட்டில் வைக்கணும். ஸோ அது இப்போ எனக்கு லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஸோ திரும்பி அந்த அல்காரிதம் போடுறேன். சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளே. இப்போ நம்ம வந்து கார்னர் பெர்மியூட்டேஷன் போகிறோம். எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு லக் இருக்குது. என்ன வந்து எனக்கு ஆல்ரெடி இப்படி சேர்ந்துருக்குது. ஸோ இப்படி சேர்ந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு லக்கு தான். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி சேரல எனக்கு வந்து இப்படி இருக்குன்னா இப்போ எனக்கு ஏதாவது ஹெட்லைட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு எந்த ஹெட்லைட்ஸுமே இல்லை. இப்போ நான் வந்து அந்த அல்காரிதம் போடுறேன்.
இப்போ எனக்கு ஒரு எட்லைட் கிடச்சிருக்கு. இதை பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி வந்ததுக்கு வரையும், அதாவது R'(F), RB2, R'(B2), R2 இப்படி பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் தேர்ந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண வந்து இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோக்கு கொஞ்சம் கமெண்ட் போட்டுருங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே, நன்றி.